பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா தங்கமயில் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க. நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய வேலைக்கும் போக முடியாமல் ஆஃபீஸ்க்கு கிளம்புன மீனா ராஜியை பார்க்கறதுக்காக பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. இங்கே மீனா வந்த உடனே என்ன மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்பலையான கோமதி கேட்க, அத்தை போகணும் த ராஜி எங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனாக்கா மறுபடியும் வந்துட்டீங்களா? நானும் வெளியில் கிளம்பிட்டு இருந்தேங்க்கா அப்படின்னு சொல்லும்போது, ராஜி உன்கிட்ட முக்கியமான விஷயத்த நான் பேசியே ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்க, தங்கமயிலக்கா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உனக்கு ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்கும்போது, ஆமாக்கா எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. நான் தான் எடுத்து பேசவே இல்லை. வீட்டில் எல்லாரும் தங்கமயிலக்கா மேலே எம்புட்டு கோவமாக இருக்காங்க. இப்போ நான் ஃபோனில் அவங்கக்கிட்ட தான் பேசுகிறேன்னு தெரிஞ்சா கோமதியத்தை சும்மா விடுவாங்களா? இங்கே கதிர் கூட என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. ஆமாம் நீங்கள் பேசுனீங்களா? தங்கமயிலக்கா உங்களுக்கும் ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. உடனே மீனா, ஆமா ராஜி, எவ்வளோ சொன்னாலும் தங்கமயிலக்கா புரிஞ்சுக்க மாட்டாங்க போல. என்னவோ நம்ம மேல தப்பு இருக்குன்ற மாதிரி நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதா? அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? பொய் சொன்னதெல்லாம் உண்மைதான். என் வாழ்க்கைக்காக எங்க அம்மா பேச்சு கேட்டு அப்படிலாம் நான் சொல்லியிருக்க கூடாது. நீங்களாவது எனக்காக பேசலாம்ல. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு நீயும் ராஜியும் அமைதியாவே இருக்கிறீங்களேன்னு என்ன கேள்வி கேட்குறாங்க. அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா, வேலைக்கு போனாலும் இப்படி தான் பிரச்சனை செய்வாங்க, ஃபோன் பண்ணுவாங்கன்னு தான் எடுத்து பேசினேன். அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? இன்னும் நகைய பத்தின உண்மை வீட்ல யாருக்கும் தெரியாது ராஜி. தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா என்ன? கொஞ்சம் பொறுமையா, அமைதியா இருப்போன்ற எண்ணம் இங்க பாக்கியத்துக்கும் இல்ல, தங்கமயில் அக்காவுக்கும் இல்ல. என்ன செய்றது? தங்கமயில் அக்கா கிட்ட என்ன பேச முடியும்? இங்க என் வீட்டுக்காரர் சரவணன் எடுத்த முடிவெல்லாம் தப்புன்னு புரிய வச்சு, அவரை என்னை ஏத்துக்க வைக்கணும். நான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா வரணும். நீங்க யாரும் உதவி செய்ய மாட்டீங்களா? என்னை பத்தி யோசிக்க மாட்டீங்களான்னு தங்கமயில் அக்கா கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நான் பேசாம ஃபோனை வச்சுட்டேன். என்ன செய்யன்னே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க வந்த கோமதி, என்ன மீனா? என்ன பேசிட்டு இருக்க? தங்கமயில பத்தி பேசுன மாரி இருக்குன்னு சொல்லும்போது, யாராவது தங்கமயில் கிட்ட ஃபோன்ல பேசுனீங்களான்னு கேட்குறாங்க. அத்தை அதெல்லாம் இல்ல அத்தை. தங்கமயில் அக்கா பண்ணது தப்பு தான். இனி எப்படி அவங்கள மன்னிச்சு சரவணன் மாமா ஏத்துப்பாருன்னு இங்க உங்கள பத்தி தான் அத்தை பேசிட்டு இருந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு சமாளிக்கிறாங்க மீனா. இந்த வீட்டு மருமகளா இருந்துகிட்டு என் பேச்ச மட்டும் தான் நீங்க கேட்கணும். நீங்களும் தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தங்கமயில் கிட்ட ஃபோன்ல பேசுறது, உதவி செய்றேன்னு சொல்றது, இதெல்லாம் சரியே வராது. அதனால நான் சொல்றத கேளுங்க. என் பையன் சரவணன் எம்புட்டு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். இந்த வாழ்க்கையே வேண்டான்னு தங்கமயிலுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுன்னு சொன்னா, தங்கமயில் பொய் சொல்லி ஏமாத்திட்டா, இனி இந்த வீட்டு மருமகளா தங்கமயில் வந்தா, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சரவணன் சொன்னதுக்கு அப்புறமா, சரவணன் பேச்ச என்னால எதிர்த்து பேச முடியல. அதனால நீங்களும் இங்க நடக்கிறத தங்கமயில் கிட்ட சொல்றது, இப்படிப்பட்ட வேலைய செய்யாதீங்க. தங்கமயில் கிட்ட யாரும் பேசக்கூடாது. புரியுதுல்ல? எனக்கு தெரியாம ஏதாவது தேவையில்லாத வேலைய செஞ்சீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கோமதி. உடனே ராஜி, அத்தை எப்படி அத்தை? நாங்க உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவோம். உங்க பேச்ச தானே கேட்போம். தங்கமயில் அக்கா எவ்வளோ ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியும்ல. அப்புறம் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்க, உடனே கோமதி பேசுறாங்க. இப்படிதான் தங்கமயில் ரொம்ப நம்பிக்கையா பேசினா. தங்கமயில் இந்த வீட்டுக்கு வந்த மருமக அப்படின்னு தங்கமயில வந்து ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும், பெருமையா பேசணும். தங்கமயிலுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக எவ்வளவோ பாராட்டி பேசணும். இப்ப தங்கமயில் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படிலாம் ஏமாத்திட்டு போயிட்டான்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இந்த வீட்டில் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க நமக்கு இனி பிரச்சனை செய்யாம இருந்தா போதும்னு நம்ம வேலையை பார்க்கணும். அவ்வளவுதான். மற்றபடி நீங்க தங்கமயிலுக்காக பேசவும் வேண்டாம். தங்கமயில பத்தி இந்த வீட்ல யாரும் பேசாம இருந்தாதான் எனக்கு நிம்மதி. புரியுதுல? அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இங்க ராஜி சொல்றாங்க. பாவம் சரவணன் மாமா இன்னைக்கு கடைக்கு போயிருக்காரு. ஆனா கடைக்கு வர எல்லாருமே என்ன நடந்துச்சுன்னு வேணும்னே கேட்பாங்கல்ல. பாண்டியன் மாமா இன்னும் 2, 3 நாள் வீட்ல இருந்திருக்கலாம். என்ன செய்றது? இப்படி ஒரு பிரச்சனை தங்கமயில் அக்காவால வரும்னு நானே எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு ராஜி மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. தங்கமயில் என்ன செய்யன்னு தெரியாம மீனாவுக்கும் ராஜிக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, அங்க வந்த பாக்கியம், என்ன தங்கமயிலு? யாருக்கு ஃபோன் பண்றேன்னு கேட்க, இல்லம்மா அந்த வீட்டு மருமக 2 பேர் இருக்காங்கல்ல, இங்க மீனாவும் ராஜியும் அவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நினைச்சு ஃபோன் பண்ணேன். ஆனா யாருமே
சரியா பேச மாட்டிக்கிறாங்க. உதவி செய்ய மாட்டிக்கிறாங்க. என் ஃபோன கூட எடுக்க மாட்டிக்கிறாங்கம்மா. நான் அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு இங்க சரவணன் மாமா மட்டும் இல்ல, மத்த எல்லாரும் நெனைக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அதெல்லாம் அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன்ல நானு. உன் மாமனார் அவ்ளோ பேச்சு பேசிட்டு இருந்தாரு. உனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாராவது வந்தாங்களா? இல்லையே! அவங்க கிட்ட நீ ஃபோன் பண்ணி பேசினா மட்டும் உனக்கு உதவி செஞ்சுருவாங்களா? தேவையில்லாத வேலை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது, உடனே தங்கமயிலோட தங்கச்சி சொல்றாங்க, அக்கா நீ ஏன் மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ற? பேசாம சரவணன் மாமாக்கு ஃபோன் பண்ணா, அவர்கிட்ட பேசினா உன்னை புரிஞ்சுப்பார்லக்கா. எல்லார் முன்னாடியும் நீ பேசினாலும் அத அவரால புரிஞ்சுக்க முடியாது. ஏதோ ஒரு கோவத்துல இருந்திருப்பாரு. நீ ஃபோன் பண்ணி பேசி பாருக்கா. நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மாவால தான் உனக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குக்கா. அதனால இனி அம்மா பேச்ச கேட்காதன்னு சொல்லும்போது, அதெல்லாம் யாருக்கும் தங்கமயில் ஃபோன் பண்ண வேண்டான்னு சொல்றாங்க பாக்கியம். இங்க தங்கமயிலோட தங்கச்சி பேசுறாங்க. அக்கா நான் பேசுறத கேளுக்கா. அம்மா பேச்ச கேட்டா, அப்புறம் உனக்கு மறுபடியும் பிரச்சனை தான் வரும். நீ சரவணன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணு. அவர் உன்ன புரிஞ்சுப்பாருக்கா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம தேடி வந்து சரவணன் மாமா உன்ன கூப்ட்டு போவாருல்ல. நான் சொல்றது சரியா தான் இருக்கும். நீ முதல்ல பேசி பாருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே தங்கமயிலும், சரி நான் என் வீட்டுக்காரருக்கே ஃபோன் பண்றேன். எதுக்கு அந்த மீனா கிட்டயும், ராஜி கிட்டயும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நகைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த உண்மைய வேற உன் மாமனார்கிட்டயும், மாமியார்கிட்டயும் அவங்க சொல்லிருவாங்களோன்னு நான் ரொம்பவே பதட்டத்துல தான் இருக்கேன் தங்கமயிலு. ஏதாவது பிரச்சனை செய்யட்டும். அப்புறம் நான் யாரையும் அந்த வீட்ல சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே இங்க வந்து சரவணனுக்கு தங்கமயில் மறுபடியும் அழுதுகிட்டே ஃபோன் பண்றாங்க. சரவணன் ரொம்பவே கோவமா, இந்த தங்கமயில் கிட்ட எவ்வளவோ பேசிட்டோம், புரிய வச்சுட்டோம். இனி தங்கமயில் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோன்னு தெரிஞ்சிருந்தும், எனக்கு எதுக்கு இந்த தங்கமயில் ஃபோன் பண்றா? இப்ப என்ன பேச இருக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? யார் பேச்சையும் கேட்க நான் தயாரா இல்ல. இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசலாம், என் மனச மாத்தலான்னு தங்கமயில் நினைக்கிறாளா என்ன? முடியவே முடியாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, நான் சொன்ன மாதிரியே தங்கமயிலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ அனுப்புனா மட்டும் தான், அ தங்கமயில் இனி எனக்கு ஃபோன் பண்ணாம அவ வேலைய பாப்பா. இல்லையா சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சுட்டு, தங்கமயில் அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்பவே கோவமா, பாண்டியன்கிட்டயும், கோமதிகிட்டயும் பேசி புரிய வச்சு, இங்க சரவணன் நெனச்ச மாதிரியே, இங்க தங்கமயிலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸையும் அனுப்பிடுறாரு. சரவணன் செஞ்ச இந்த வேலையால தங்கமயில் தாங்க முடியாம அழ ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கம்மா, சரவணன் மாமா சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் நோட்டீஸ அனுப்பிட்டாரு. இனி என்னைக்கும் அந்த வீட்டுக்கு நான் போகவே முடியாது. என்னை யாரும் ஏத்துக்க போறதும் கிடையாது. போதுமாம்மா? இப்போ உங்களுக்கு நிம்மதியா? பாருங்கம்மா, சொன்னத அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கும்போது, உடனே இங்க வந்து பாக்கியம் சொல்றாங்க. என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இவங்க என்னங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறது? இப்பவே போலீஸ்கிட்ட நான் உதவி கேட்குறேன். போலீஸ் வந்து பேசினா எல்லாம் சரியாயிரும். தங்கமயிலு, நீ அந்த வீட்டு மருமக தான். இவங்க இப்படிலாம் செய்கிறத பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்ல, உடனே தங்கமயிலோட தங்கச்சி சொல்கிறாங்க, அம்மா நீ செஞ்ச பிரச்சனையால தானே அக்கா பாவம் என்ன செய்யன்னு தெரியாமல் அழுதுகிட்டே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. மறுபடியும் என்னம்மா செய்ய போற? என்ன பொய் சொல்ல போற? எனக்கெல்லாம் இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்ச, நானே எல்லார்கிட்டயும் உன்னை பற்றி சொல்லிடுவேன். பாவம் தங்கமயில் அக்கா. அவங்க உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செஞ்சு நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்டதுனால தான் தங்கமயில் அக்காவுக்கு இப்படி ஒரு நிலமை. மறுபடியும் அந்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா? பொய் சொல்லி ஏமாத்தலான்னு பார்க்குறியா? வேண்டாமா. அக்கா நம்ம வீட்டில் இருந்தா கூட பரவாயில்ல. நிம்மதியாக இருக்கட்டுமே. நீ சொல்கிற பொய்யால் நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறோம் அப்படின்னு இங்கே தங்கமயிலோட தங்கச்சி ரொம்ப கோவமா பாக்கியத்துக்கிட்ட பேச, உடனே மாணிக்கம், பாக்கியம் கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம். தங்கமயிலோட வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாரும் யோசிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் மறுபடியும் நீ போலீஸ்கிட்ட போகணும் உதவி கேட்கணும்னு எப்படி பேசுவ? நாம் நிறைய பொய் சொல்லிட்டோம். அந்த உண்மை எல்லாமே பாண்டியன் சம்மந்திக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம போலீஸ்கிட்ட உதவி கேட்டாலும் அவங்க வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இருக்கிற கோவத்தில் யாராவது நகையை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நீயும் மாட்டிப்ப. எங்களையும் மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுறீங்க? அதெல்லாம் நடக்காது. இத்தனை நாள் மீனாவும் ராஜியும் யார்கிட்டேயும் உண்மையை சொல்லவே இல்லைல்ல. இனியா உண்மையை சொல்ல போகிறாங்க, இல்லை நகையை பற்றி பேச போகிறாங்க? அவங்கெல்லாம் தங்கமயில் அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க. தங்கமயிலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க. எவ்வளவோ பிரச்சனை நடந்தது. நாம் அந்த வீட்டுக்கு போனப்போ கூட மீனாவும் ராஜியும் நகையை பற்றி மட்டும் பேசவே இல்லைல்ல. போலீஸ்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுவாங்களா? சொல்ல விட்டுருவேனா என்ன? அப்படியெல்லாம் உண்மையை சொன்னாலும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியுங்க. நகையை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆமாம் தங்கமயிலு,
வரும்போது நகை எதையாவது எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா, நகை எல்லாமே கோமதி அத்தை வீட்டில் தாம்மா இருக்கு. என் ரூமில் தான் இருக்கு. நகையெல்லாம் எப்படிம்மா பிரச்சனை வரும்னு தெரியும், எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல, அதான் உன் மாப்பிள்ளைய பற்றி உனக்கு தெரியும்ல. அவர் என்ன பிரச்சனை வந்தால் சும்மா விடுவார். நீ தான் யோசிச்சு அந்த நகையை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட ஏதாவது பிரச்சனை செஞ்சு சமாளிக்கலாம். நகை வேற அங்கே தான் இருக்குதா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நான் இருக்கேன்ல. நகையை வச்சு எப்படி பிரச்சனை செய்யணும்னு எனக்கு தெரியும். இங்கே தங்கமயிலுக்கு ஒன்று வாழ்க்கை கிடைக்கணும், இல்லை தங்கமயிலுக்கு கிடைக்க வேண்டிய பணம் சொத்து, பாண்டியன் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் தங்கமயிலுக்கு வரணும். அப்படி தங்கமயிலுக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா மட்டும்தான் நான் அமைதியாக இருப்பேன்னு சொல்ல, அம்மா என்னம்மா பேசுகிற? நாமளே பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்தியிருக்கோம். பாண்டியன் மாமா கிட்ட பணம் சொத்து கேட்க போறியா? எதுக்காகமான்னு கேட்கும்போது, உனக்கு என்ன தங்கமயிலு தெரியும்? உனக்கு அப்புறமா உன் தங்கச்சி வேற இருக்கா. அவளை பார்த்துக்க வேண்டாமா? அவளுக்கு உன்ன மாதிரியே பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ண முடியுமா? கொஞ்சமாவது நகையெல்லாம் பண்ணணும்ல. நகையெல்லாம் செஞ்சு நம்ம உன்னுடைய தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னா பாண்டியன் வீட்டில இருந்து இப்படி ஏதாவது சொத்து பணம் கிடைச்சா தானே முடியும். நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்க வேண்டாமா? அதனால அவங்க உன்னை ஏற்றுக்கணும். இல்லையா பாண்டியன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். உங்கள் அப்பாவும் சரியாக வேலைக்கு போகிறதில்ல. குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறது? தனியாக இருந்து நான் மட்டும் கஷ்டப்பட்டா போதுமா? அதனால தான் பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்தியாவது அவங்களோட சொத்தை உனக்காக வாங்கணும் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன். இதில் யாருமே தலையிட வேண்டான்னு சொல்ல, உடனே மாணிக்க சொல்கிறாங்க, என்ன பாக்கியம் இப்படி பேசுகிற? நம்ம குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டேனா? அதுக்கு மறுபடியும் சம்மந்திக்கிட்ட நீ பணத்தை கேட்டால் கொடுத்துருவாங்களா என்ன? வேண்டாம், இது என்னவோ சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லும்போது, நீங்கள் அமைதியாக இருங்க. இந்த குடும்பத்தை சரியாக பார்த்துக்காம நீங்கள் செஞ்ச பிரச்சனையால தான் என் பொண்ணோட வாழ்க்கை இந்த நிலமையில வந்து நிற்குது. அதெல்லாம் எப்படி பேசணும், பணத்தை எப்படி அவங்க கிட்டேருந்து வாங்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா எல்லாம் சரியாக போயிருமா என்ன? எப்படி தங்கமயில அவங்க ஏற்றுக்காம இருக்காங்கன்னு பார்க்குறேன். தங்கமயில ஏற்றுக்க முடியலனா, தங்கமயில் இத்தனை வருஷமா அந்த வீட்டு மருமகளாக இருந்ததுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேள்வி கேட்பேன். சொத்தை எழுதி வாங்காமல் நான் விட மாட்டேங்க. இந்த பாக்கியம் யாருன்னு தெரியாம பாண்டியனும் கோமதியும் எல்லாரும் முன்னாடி என்னென்ன பேசுனாங்க. இனி புரிஞ்சுப்பாங்க. நான் யாருன்னு தெளிவாக புரிய வைப்பேன்ல அப்படின்னு பேசுனது மட்டும் இல்லாமல் பாக்கியம் சொன்ன மாதிரியே அழுதுகிட்டே போலீஸ்கிட்ட போயிட்டு தங்கமயிலுக்காக பேசுகிறாங்க. அவங்க உண்மையை சொல்லாமல் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு தங்கமயில ரொம்ப ஆசையாக இங்கே வந்து நல்லா படிக்க வச்சு இங்கே கல்யாணமும் செஞ்சு வச்சேன். எம்பிட்டு செலவு பண்ணோம் தெரியுமா? இப்போ என் இன்னொரு பொண்ணு காலேஜ் படிப்பை படிச்சுட்டு இருக்கா. அவளும் காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கும்போது எங்கள் பொண்ணு தங்கமயில எங்கள் வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க. சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்படுறாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க கேட்குற நகையை கொண்டு வந்து கொடுக்கணும், சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கிட்ட பிரச்சனை செஞ்சாங்க. பொறுமையாக இரு தங்கமயிலு அப்படின்னு தங்கமயில் அந்த வீட்டில் பொறுமையாக இருக்கணும், நல்ல மருமகளாக இருக்கணும்னு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் பொண்ணுக்கிட்ட பொறுமையாக இருக்க சொன்னேன். ஆனால் இப்போ ஏதோ ஒரு காரணம் சொல்லி நாங்கள் என்னவோ அவங்கள ஏமாத்திட்டோன்னு பொய் சொல்லி என் பொண்ணை என் வீட்டுக்கே அனுப்புனது மட்டும் இல்லாமல் என் மாப்பிள்ளை தங்கமயில் கூட என் வாழ்க்கையை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. இனி நான் இருக்கவே மாட்டேன்னு தங்கமயில் அழுதுகிட்டே என்னவோ முடிவெடுக்க போறேன்னு சொல்றா. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்ல மேடம். அதனால தான் இங்கே தங்கமயிலுக்காக பேச வந்திருக்கேன். அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் நல்லவங்களே கிடையாது. அவங்கள நம்பி என் பொண்ணு தங்கமயில கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு நகையெல்லாம் கொடுத்தேன், நிறைய பணம் கொடுத்தேன். ஆனால் இப்போ அவங்க என்னை ஏமாற்ற பார்க்குறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும். அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என் பொண்ணு அந்த வீட்டு மருமகளே கிடையாதுன்னு பேசுகிறாங்க. அதுலேயும் தங்கமயிலோட மாமியார் இருக்காங்களே, அவங்க தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நாங்கள் அந்த பணம் கொடுக்க முடியாது, கேட்ட நகையை தர முடியாதுன்னு சொன்ன உடனே பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் பொண்ணுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா என்ன செய்யறதுன்னு தெரியல மேடம். என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நாங்கள் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறோம். நாங்கள் யார்கிட்டேயும் பொய் சொன்னதில்லை. நாங்கள் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். எங்களை நம்பி நீங்கள் அந்த குடும்பத்தில் உள்ள யாரையும் சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும். அவங்க எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அழுதுகிட்டே பேச, உடனே அங்கே போலீஸும் கோமதி வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. பாண்டியன் கடைக்கு போனதால் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து சரவணனையும் பாண்டியனையும் அங்கே வந்து வர வச்சிடுறாங்க.
வந்த உடனே சரவணன் சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் என்னன்னு கூட கேட்காம விசாரிக்காம எங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க. என் மேலே தப்பு இருந்தால் பரவாயில்ல, என்னை கூப்பிட்டு விசாரிக்கலாம். நாங்கள் எந்த தப்புமே செய்யலை. நான் தான் தங்கமயில் கூட வாழ முடியாதுன்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனேன். அப்போ என்ன தானே வர வைக்கணும். எதுக்கு என் வீட்டில் உள்ள எல்லாரையும் வர வச்சிங்க? பாவம் என் அம்மா சரியாக சாப்பிடாம என் வாழ்க்கையை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன மேடம் நடக்குதுன்னு சொல்ல மதிக்கு அப்பதான் புரிய வருது. பாக்கியா மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்தி எங்களை அவமானப்படுத்துறதுக்காகவும் பிரச்சனை செய்யறதுக்காகவும் எங்களை வர வச்சிருக்காங்கன்னு. சரவணா, இதுக்கு தான் சொன்னேன் டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்ப வேண்டான்னு. பாத்தியா இவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு. என்ன சரவணா என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க கோமதி. அம்மா நான் பேசுகிறேம்மா. அம்மா எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம கிளம்பி போயிடலாமா? நாம என்னம்மா தப்பு பண்ணோம்? பொய் சொல்லி ஏமாத்துறது பிரச்சனை செஞ்சது எல்லாமே இந்த பாக்கியம் தானே. இப்போ கூட தங்கமயில் வந்து எல்லாருமே நல்லது செஞ்ச மாதிரி நிற்கிறாங்க பாருங்கம்மா. இவங்களையாம்மா நம்பணும்? நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுன்னு சொல்கிறீங்க. என்ன தங்கமயில் உங்கள் அம்மா செய்கிறதெல்லாம் சரியான்னு கேட்குறாரு சரவணன். ஆமாங்க, நீங்கள் செஞ்சது மட்டும் சரியா? ஏதோ பொய் சொல்லிட்டேன் அதுக்காக என்னை விட்டு பிரியணுன்றதுக்காக டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனீங்களே, இதெல்லாம் சரியா? உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணனே, எடுத்து பேசுனீங்களா? பேசியிருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அப்போ என்னை மறந்துட்டு நீங்கள் வந்து பொய் சொல்லி ஏமாற்றி என் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்கள் வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கலான்னு நினச்சிட்டிங்களா? அப்போ நான் என்னங்க செய்ய முடியும்? எனக்கு என்னங்க பதில் சொல்ல போகிறீங்க? என் அம்மா என்ன வேணாலும் செஞ்சுருக்கட்டும், ஆனால் என்ன மனுஷன் ஏற்றுக்க கூடாதா? உங்கள் வீட்டில் நல்ல மருமகளாக வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பொறுப்பான மருமகளாக தானே இருந்தேன். இது வரைக்கும் நான் பொய் சொல்லியிருக்கேனா உங்ககிட்ட? நீங்கள் மட்டும் என் பேச்சை கேட்க மாட்டீங்க, என்னை ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறத பார்த்துட்டு நான் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு, நீங்கள் அனுப்பின டிவோர்ஸ் நோட்டீஸ்க்கு தாங்க நானும் என் அம்மாவும் இங்கே வந்திருக்கோம். புரியுதுல அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு அவ்வளோ கோவம் வருது. மறுபடியும் தங்கமயில் திருந்துற வழியே இல்லை. இந்த பாக்கியத்தோட பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல. மேடம், இப்போ நான் சொல்கிறேன். எவ்வளவோ எங்களுக்கு நகையை கொடுத்துட்டேன், நிறைய பணம் கொடுத்துட்டேன். இனி அதெல்லாம் எனக்கு திருப்பி வரணும் மேடம். அது மட்டும் இல்லை, என் பொண்ணு அங்கே சந்தோஷமாக வாழவும் இல்லை, நல்ல மருமகளாக பொறுப்பான மருமகளாக இருந்தான்னு நான் போகிறப்பெல்லாம் பெருமையாக பேசினேன். இவங்க இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கல்ல, பரவாயில்ல, என் பொண்ணும் அப்படியே ஒரு முடிவெடுக்கட்டும். ஆனால் இங்கே தங்கமயிலுக்காக ஏதாவது இவங்க செய்யணுமா வேண்டாமா? தங்கமயிலோட வாழ்க்கை என்னாகும்னு யோசிச்சு பார்க்க வேண்டாமா? தங்கமயில் நிறையா படிக்கலை, வெளியில் வேலைக்கும் போக முடியாது. தங்கமயிலோட நிலைமை என்ன ஆகுறது? அதனால தங்கமயிலுக்கு சேர வேண்டிய சொத்தை எழுதி வச்சுட்டு கிளம்ப சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் நாங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். போதுமா மாப்பிள்ள? புரியுதுல? இல்லையா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். என் பொண்ணு வாழ்க்கைக்கு பதில் சொல்லிட்டு கிளம்புங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நின்னேன். எவ்வளவோ உங்ககிட்ட மெதுவாக பேசி புரிய வைக்கலாம்னு நினச்சேன். யாராவது என் பேச்சை கேட்டிங்களா? அதான் தெளிவாக வந்து உண்மையை சொல்லிட்டேன். என்ன சம்மந்தி, நான் சொல்ல வர்றது புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம். உடனே மீனா யோசிக்கிறாங்க. என்னது, சொத்தை தங்கமயில் அக்காவுக்கு கொடுக்கணுமா? என்ன இது, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து 1 வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ள இம்புட்டு பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இப்போ இவ்வளோ பொய் சொல்கிறாங்க. இவங்க என்னவோ நிறைய நகையை கொடுத்தாங்களாம், பணம் வந்து கொடுத்தாங்களாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. மேடம், இவங்க பேசுகிறதெல்லாம் சரியில்லை. நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கவும் இல்லை, நகை கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மீனா என்ன, நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, நீ என்ன வந்து பேசுகிற? என் பொண்ணு தங்கமயில உனக்கு ஃபோன் பண்ணப்ப நீ பேசுனியா? இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே, இப்போ என்ன அப்படின்னு கேட்க, மறுபடியும் என் மாமனார் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன். நீங்கள் நகையை பற்றி பேசினதால தான் நான் இப்போ உங்களை பற்றி பேசுகிறேன்னு சொல்ல, உடனே இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க, மீனா நான் தான் ஃபோனில் உங்ககிட்ட பேசினேனே நகையை பற்றி நீ பேசிடாதன்னு. அப்புறம் என்ன மீனா அப்படின்னு கேட்கும்போது, தங்கமயிலக்கா இப்படிலாம் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பேசுகிறீங்க? உங்கள் அம்மா பாண்டியன் மாமா கிட்ட வந்து நிறையா பணம் வாங்கிடலாம், சொத்தை எழுதி வாங்கிடலான்னு திட்டம் போட்டு உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படிலாம் செஞ்சால் அந்த வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக வர முடியுமா? யோசிச்சு பார்க்க மாட்டீங்க? உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு நீங்களும் இப்படி பொறுப்பே இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைக்க முடியுமா? இவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் பரவாயில்ல, கொஞ்ச நாள் நீங்கள் பொறுமையாக இருந்தாலே இந்த பிரச்சனை சரியாயிரும். நீங்கள் செய்கிற பிரச்சனையால் எனக்கே உங்கள் மேலே கோவம் வருது. இதில் நீங்கள் ஏமாத்தினதெல்லாம் வந்து சொல்லாமல் சொத்தை எழுதி வாங்கலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கேட்ட உடனே நாங்கள் வந்து தர வேண்டிய பணத்தையும் இங்கே சொத்தையும் கொடுத்துருவோமா? என்னக்கா இப்படி இருக்கீங்க?
யோசிக்க மாட்டீங்க. இது உங்க வாழ்க்கை. நீங்க செய்யற பிரச்சனையால அவமானப்பட்டு நிக்க போறீங்க. நீங்க சொன்னது எல்லாமே உண்மை இல்லைன்னு சொல்லுங்கக்கா. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா என்ன சொல்ற? நீ தான் கோவமா பேசுனியே. என்கிட்ட பேசாதீங்க. அ உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னேன். இப்ப என்ன இப்படி பேசுறேன்னு கேட்குறாங்க. தங்கமயில் அக்கா, நீங்க போலீஸ்கிட்ட உண்மைய சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இல்ல உங்க நகைய பத்தி நான் பேச வேண்டியது இருக்கும். நீங்க என்னவோ சொன்னது எல்லாமே பொய் தான். நகை எல்லாமே நானும் எடுத்து பார்த்தேன். எல்லா நகையும் கருத்து போயிருக்கு. உண்மையான நகையா இருந்தா இப்படி இருக்குமான்னு கேள்வி கேட்பேன். அப்புறம் உங்க அம்மாவும் நீங்களும் வசமா மாட்டிப்பீங்கன்னு சொல்லும்போது, "மீனா என்ன மீனா? எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் மீனா. ஆனா என் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கணும். அந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் மருமகளா வரணும். பிரச்சனையே இல்லாம என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கணும். என் வீட்டுக்காரர் இல்லாம எப்படி மீனா நான் தனியா இருக்க முடியும் சொல்லு? அது மட்டும் இல்ல, என் அம்மா வீட்லயே எத்தன நாள் இருக்க முடியும்? இப்பவே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் தேடி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எம்புட்டு கஷ்டப்படுறேன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டிக்கிறல்லன்னு" சொல்லும்போது, "நான் இப்ப தனியா கூப்பிட்டு எதுக்கு பேசுறேன் தெரியுமா? உங்க அம்மா பாக்கியத்த நம்புனீங்கன்னா பிரச்சனை பெருசாகும். கண்டிப்பா அந்த வீட்டுக்கு நீங்க வர முடியாது. நீங்க நெனச்ச வாழ்க்கையும் கிடைக்காது. உங்க அம்மாவுக்காக நீங்க பேசணுமா? இல்ல பாண்டியன் மாமா குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமான்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. இல்ல நகைய பத்தின உண்மைய நான் சொல்லுவேன். பரவாயில்லையான்னு கேட்க, "இல்ல மீனா, நீ சொல்றத நான் செய்றேன். அப்ப நம்ம பாண்டியன் மாமா வீட்டுக்கு நான் மருமகளா வரலாம்ல? எல்லாரும் என்ன ஏத்துப்பாங்கல்லன்னு" சொல்ல, தங்கமயில் மூலமா உண்மை தெரிஞ்சா பாண்டியன் குடும்பத்துக்கு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தங்கமயில் அக்கா வாழ்க்கைய பத்தி மெதுவா சரவணன் மாமா கிட்ட பேசலாம். ஆனா இப்ப என்னால பாக்கியத்துக்கும் தங்கமயிலுக்கும் உதவி செய்ய முடியாது. பாக்கியம் சொல்ற பொய்யால இங்க என் மாமனார் மாமியார்னு எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்கன்னு இப்படி மீனா தங்கமயில் கிட்ட பேசி புரிய வைக்க, தங்கமயில் மீனாவுக்காக அழுதுகிட்டே வந்து, "மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா, இவ்வளோ நேரம் உங்க அம்மா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு" கேட்க, "இல்ல, என் அம்மாவோட பேச்ச கேட்டது என்னுடைய தப்பு தான். இங்க என் அம்மா சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. எங்க அம்மா பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு" சொல்ல, உடனே பாக்கியம், "என்ன தங்கமயிலு, உன்னுடைய வாழ்க்கைக்காக பேசிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி பேசுறன்னு" கேட்கும்போது, "அம்மா அமைதியா இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "மாமா என்ன மன்னிச்சிடுங்க. என் மாமனாரும் மாமியாரும் ரொம்பவே நல்லவங்க. என் வீட்டுக்காரர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. நான் தான் படிப்பு விஷயத்துலயும், என் வயசு விஷயத்துலயும் பொய் சொல்லி ஏமாத்திட்டேன். அதுவும் என் அம்மா பேச்ச கேட்டுட்டு தான். மத்தபடி என்னை எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இவங்களால எனக்கு பிரச்சனை வரல. இப்ப தான் எனக்கு புரிய வந்தது. நான் சொல்றது உண்மைதான். எங்க அம்மா பொய் சொல்லிட்டு இருக்காங்க. என் மாமனாரும், மாமியாரும் எங்ககிட்ட நகைய கேட்கவும் இல்ல, பணத்த கேட்கவும் இல்ல. எங்க அம்மா தான் ஏதாவது ஒரு காரணத்த வச்சு இவங்க குடும்பத்த அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு என்ன கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப தான் எனக்கு தெளிவா புரியுது. என் அம்மா பேச்ச கேட்டா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. எனக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி அவங்க வீட்டுக்கு என்ன அனுப்பி வைங்க போதும். எனக்கு யாருடைய பணமும் வேண்டாம்" அப்படின்னு அழுதுகிட்டே பேச, உடனே மீனா சொல்றாங்க, "என்ன பாக்கியம், உங்க பொண்ணு உங்கள பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க போல. தங்கமயில் அக்கா, நீங்க போட்டுட்டு வந்த நகையெல்லாம் உண்மையான நகையான்னு?" கேட்குறாங்க மீனா. "நகை விஷயத்தையும் இப்பவே சொன்னா தான் சரிப்பட்டு வரும். ஏன்னா, என் மாமனார் குடும்பம் எந்த தப்பும் செய்யலன்னு தெளிவா தங்கமயில் அக்கா நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா, நீங்க எல்லாரும் என்னென்ன திட்டம் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்கன்னு இங்க போலீஸ்க்கு உங்கள பத்தி தெரிய வேண்டாமா? அதனால தான். மேடம், இவங்க உண்மைய சொல்ல மாட்டாங்க. ஆனா என் ஃபோன்ல ஆதாரம் இருக்கு. ஏன்னா, இவங்க பேசினது, என்கிட்ட மன்னிப்பு கேட்டது, அது மட்டும் இல்ல. இவங்க என்னெல்லாம் பொய் சொன்னாங்க. தங்கமயில் அக்கா இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன்ல பேசினாங்க. அப்ப நகைய பத்தி யார்கிட்டயும் சொல்லிறாத மீனான்னு ஃபோன்ல பேசினப்ப, அந்த ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. வேணும்னா பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நகைய எடுத்துட்டு வரேன். நகையெல்லாம் கருத்து போயிருக்கு. அந்த நகை எதுக்காக இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இவங்க தங்கமயில் அக்காவுக்கு நெறைய நகை குடுத்ததா சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையான நகையே இல்ல. வேணும்னா பாருங்களேன்னு நகைய எடுத்துட்டு வந்து மீனா அங்க போலீஸ் முன்னாடி காமிக்கிறது மட்டும் இல்லாம, இங்க தங்கமயில் வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணது, எனக்காக இங்க வந்து "சரவணன் மாமா கிட்ட நீ பேசியாகணும். பாண்டியன் மாமா கிட்ட நீ வந்து பேசணும். அப்பதான் அந்த வீட்டுக்கு நான் வர முடியும். என்ன பிரச்சனை வந்தாலும் என் நகைய பத்தி மட்டும் நீ சொல்லிறக்கூடாது. ஏன்னா என் அம்மா பேச்ச கேட்டு நகை விஷயத்துலயும் அந்த குடும்பத்த நான் ஏமாத்தியிருக்கேன். உண்மையான நகைய நான் வந்து கொண்டு வரலையே! அதனால தான் மீனா, உன்கிட்ட நான் வந்து உதவி கேட்கிறேன்" அப்படின்னு இங்க ஃபோன்ல பேசும்போது, இது ஒரு ஆதாரமா இருக்கட்டும்னு மீனா யோசிச்சதால,
தங்கமயிலும் பாக்கியமும் சேர்ந்து திட்டம் போட்டு இப்படி குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினச்சப்ப மீனாவால் தாங்கிக்க முடியாமல் நகையை கொண்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கமயில் ஃபோனில் பேசின ஆதாரத்தையும் போலீஸ்கிட்ட புரிய வைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தங்கமயிலும் பாக்கியமும் பொய் சொல்லியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. இவங்க நல்ல பேர் கிடைக்கணும், தங்கமயில அந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்புறதை விட இங்கே பாண்டியன் கிட்ட வந்து எப்படியாவது நிறைய பணம் வாங்கிடணும்னு நினச்சி பாக்கியம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரிய வர இங்கே பாண்டியன் முன்னாடி பாக்கியத்தை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, மேடம் இப்படியே விட்டுறாதீங்க, மறுபடியும் என் வீட்டுக்கு வந்து இவங்க பிரச்சனை செய்வாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நீங்கள் நம்புனீங்கல்ல, இப்போ புரியுதா? அதனால தான் இவங்க பேசுகிற வரைக்கும் பேசட்டும்னு நான் பொறுமையாகவே இருந்தேன். மாமா என்னை மன்னிச்சிடுங்க. இவங்க நகையை பற்றின உண்மை எனக்கும் ராஜிக்கும் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தப்போ தெரிய வந்தது. ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சா தங்கமயிலக்கா வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு நாங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்தோம். இந்த உண்மையை சொல்லவே இல்லை. இப்போ இவங்க எல்லாரையும் போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் உண்மையை சொல்லிட்டேன். இனி நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு பொய் சொல்லி ஏமாத்துற தங்கமயிலுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் மாமா உண்மையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் தெளிவாக எல்லார்கிட்டேயும் இந்த ஆதாரத்தையும் காமிச்சு புரிய வச்சிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே சரவணன், பார்த்தீங்களாப்பா எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க, எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க, இதில் நகை விஷயத்த வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு மீனா கிட்ட ஃபோன் பண்ணி வர பேசியிருக்கா இந்த தங்கமயில். எப்படிப்பா தங்கமயில மன்னிச்சு ஏற்றுக்கிறது? மேடம் புரியுதா? நாங்கள் யாரையும் ஏமாத்தல. இந்த தங்கமயிலும் அவங்க அம்மாவும் திட்டம் போட்டு அப்பப்போ எங்களை ஏமாற்றி எங்களை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். தங்கமயில டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இனி இவங்க 2 பேரும் என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. இவங்களால வர பிரச்சனையில் நான் வேற ஏதாவது முடிவெடுக்கலாமான்னு கூட எனக்கு தோணுது. இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி தங்கமயிலோட அப்பா என் கடையில் வந்து வேலை பார்க்கட்டும்னு இவங்க குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்காக என் அப்பா இப்படிலாம் செஞ்சார். ஆனால் என் கடைக்கு வேலை பார்க்க வந்த தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் கடையில் உள்ள பணத்தை எடுக்கிறது, எங்களை ஏமாத்துறதுன்னு எவ்வளவோ செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தை ஏற்றுக்கவோ இல்லை இவங்கள மன்னிக்கவோ எங்களுக்கு மனசு வராது. நாங்கள் அப்படி ஒரு முடிவெடுக்கவும் மாட்டோம். அதனால் இவங்க வெளியிலேயே வரக்கூடாது மேடம். இவங்களுக்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும். உங்களையே ஏமாத்திருக்காங்கன்னா எங்களை விட்டு வைப்பாங்களா மேடம்? எப்படிலாம் பொய் சொல்லி நடித்து ஏமாற்ற முடியும்னு இந்த பாக்கியத்துக்கு தான் தெரியும். இப்போ பாக்கியம் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த தங்கமயிலும் உங்களை ஏமாத்திருக்காங்கல்ல மேடம், அப்போ எங்கள் நிலமையை யோசிச்சு பாருங்க. மீனா, சரியான நேரத்தில் நீ செஞ்ச உதவியால் இப்போ பாக்கியம் தங்கமயிலை பற்றின உண்மையை போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. தெளிவாக ஆதாரத்தோட உண்மை என்ன நிரூபிச்சிட்ட மீனா. ரொம்ப நன்றி. இனி இவங்க போலீஸ்கிட்ட உதவி கேட்டாலும் யாரும் உதவி செய்ய போகிறதில்ல. என்ன தங்கமயில், இப்படியெல்லாம் செஞ்சா நாங்கள் உங்கள் வழிக்கு வந்துடுவோம். உன்னை நான் மன்னிச்சு ஏற்றுப்பேன்னு நினச்சல்ல, இப்போ நீயும் பாக்கியமும் வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல. பொய் சொல்லி என்னை ஏமாற்றி இந்த கல்யாணத்தை நடத்துனதுக்கு நான் தான் மேடம் முதல்லையே வந்து உங்ககிட்ட உதவி கேட்டிருக்கணும். இந்த குடும்பத்தை நான் சும்மா விட்டுருக்கக்கூடாது. நாங்கள் பொறுமையாக இருந்ததால் இவங்க வந்து எங்களை பற்றி தப்பாக பேசி நல்ல பேர் வாங்கணும், எப்படியாவது தன்னுடைய பொண்ணு தங்கமயில என் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வைக்கணும்னு நினச்சி வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க மேடம். இவங்களை எப்படி நீங்கள் சும்மா விட முடியும் அப்படின்னு சரவணன் சொன்ன உடனே, தம்பி நீங்களும் இவங்க செஞ்ச பிரச்சனையை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, இவங்களை எப்படி சும்மா விட போகிறோம்? எங்களையே ஏமாற்றிட்டு கிளம்பி போயிடுவாங்களா என்ன? உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையம்மா, எங்களையே ஏமாத்திட்டல, இனி பொய் சொல்வியா அப்படின்னு கேட்டு பாக்கியத்தை பலார் பலார்னு வெளுத்துவாங்க. இங்கே பாண்டியன் குடும்பம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே மீனா மேலே கோமதிக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் மீனா உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காளே, தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு மீனா ராஜுக்கிட்ட சொல்லியும் இவங்க 2 பேரும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்களே அப்படின்னு மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க கோமதி. மீனா வீட்டுக்கு வந்த உடனே எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. நான் இப்போ சொன்ன உண்மையால தான் தங்கமயிலக்கா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இனி பிரச்சனை வராதத்த, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மீனா எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா உண்மையை சொன்னதாலையும் மறுபடியும் வீட்டில் உள்ள எல்லாரும் திரும்பி வந்ததாலையும் இங்கே பாண்டியன் சந்தோஷப்பட்டாலும் தங்கமயிலும் பாக்கியமும் திருந்தாம போலீஸ்கிட்ட நம்மளை மாட்டி விடணும், அவமானப்படுத்தணும்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு தங்கமயில் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு பாண்டியன். பாக்கியம் பிரச்சனை செஞ்சதால வீட்டுக்கு வந்த போலீஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு போயிட்டாங்க. இனி பாண்டியனால் வெளியில் வர முடியாதுன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்த சக்திவேல் கிட்ட பழனி, பாண்டியன் மச்சான் எந்த தப்பும் செய்யலைன்னு மீனா உண்மையை நிரூபித்ததால எல்லாருமே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க
மீனாவும் ராஜியும் உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, அங்க போலீஸ்கிட்ட உண்மை என்னன்னு புரிய வச்சு, ஆதாரத்தோட உண்மைய நிரூபிச்சுட்டாங்க. அதனால பாண்டியன் மச்சான் வீட்ல உள்ள எல்லாரும் எந்த தப்பும் செய்யலன்னு வீட்டுக்கும் வந்துட்டாங்களாம். அப்படின்னு சொன்னத கேட்டு பேரதிர்ச்சியோட இருக்கிறாரு சக்திவேல். நாம நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணால இருக்கு. இந்த மீனா உண்மைய நிரூபிச்சுட்டாங்களா? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு பாண்டியன் குடும்பம் அவமானப்பட்டு நிக்கும். அவங்களால இனி கடைக்கும் போக முடியாது. எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிப்பாங்கன்னு நெனச்சா, மீனா உண்மைய நிரூபிச்சதால, இங்க பாண்டியன் மறுபடியும் திரும்பி வந்துட்டானான்னு கோவப்படுறாரு சக்திவேல். மீனா எல்லார் முன்னாடியும் உண்மைய சொன்னதால, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் தங்கமயில் மறுபடியும் அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு, எவ்ளோ பிரச்சனை செஞ்சுட்டான்னு தங்கமயில் மேல ரொம்ப கோவமா இருக்காரு சரவணன்.